வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சந்தோஷ், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்காத மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்? மீனா கிட்ட இருந்த 200 பவுண்ட் நகையை ஏமாத்தி வாங்குனீங்களே, அது தப்பு இல்லையா? ஓ, அதுவா சிவா? ஒன்றும் இல்லை, திடீர்னு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டது, அதான் சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டேன். பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா? இப்படி நம்பி விட்டு எடுத்தா கேவலமா நடந்துக்கிட்டீங்களே. ஆமாம் சார், இப்போ சொல்லுவீங்க கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்னு. ஆனால் நான் கேட்டிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டீங்க. சந்தர்ப்பத்தை இவன் பயன்படுத்திக்கிறான்னு என்னையே தப்பாக பேசியிருப்பீங்க. அதான் ஒரு ஆதாயத்தோட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். அதனால தான் இப்படி செஞ்சேன். சரி, உங்க பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்? நீங்க மீனா கிட்ட நகை எப்போ திருப்பி கொடுக்க போறீங்க? நகையை கொடுக்கறதா? அது இப்போ முடியாது சார், பார்க்கலாம். மிஸ்டர் சந்தோஷ், இந்த விஷயம் போலீஸ் கிட்ட போனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த விஷயம், அதாவது நான் பார்வதிக்கு புருஷன் இல்லைங்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன சிவா, அமைதியாயிட்டீங்க? அந்த மீனா பொண்ணை நல்லபடியாக குணப்படுத்தி ஊருக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல? அதுக்கு சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும். என்ன மீனாவை காட்டி என்ன மிரட்டுறியா? இல்ல சிவா சார், உங்க குடும்பத்தோட சூழ்நிலைய உங்களுக்கு எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. மீனாவோட பிடியில் உங்க குடும்பம் சிக்கிருக்கிற வரைக்கும் உங்களால நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. You bloody cheat! I'll see you end. என்னங்க, இந்த ஃபைல்ல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தங்க. பாரு, எலிகிட்ட தப்பிச்சு புலிகிட்ட மாட்டிக்கிட்டோமே. இது உனக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவேன். உனக்கு தெரியாம உன்னை கஷ்டப்படுத்தாம நான் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல பாரு. நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம மீனாவை மட்டுமே நினைச்சு நான் சந்தோஷ வீட்டுக்குள்ள விட்டேன். இப்ப உங்ககிட்ட சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேங்க. என்ன பாரு, என்ன யோசனை? ஒண்ணு இல்லைங்க. இப்பெல்லாம் நமக்குள்ள அடிக்கடி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிறோம் இல்ல? ஒண்ணும் இல்லாதப்ப ஒண்ணும் இல்லைன்னு தானங்க சொல்லிக்கணும். ஃபைல் கொடுங்க. சிவா, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சு? அம்மா, அந்த சந்தோஷ் நல்லவன் இல்லம்மா. மீனா கிட்ட நாடகம் ஆடி 200 பவுண்ட் நகையை பறிச்சுக்கிட்டாமா. ஐயோ, என்னப்பா சொல்ற? அதாம்மா எனக்கும் கவலையா இருக்கு. கேட்டா நான் பாரோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு மீனா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். இந்த விஷயம் பாருக்கு தெரியுமா? தெரியாதுமா. பாவம் பாரா ஏற்கனவே மனசுமையோட வயிற்றுலையும் ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா.
அவங்ககிட்ட எது சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் விட்டுட்டேன். சரி, இப்ப சந்தோஷம் என்ன பண்ண போற? அவனை எப்படி சமாளிக்க போற? அம்மா, அவன் ஒரு சாதாரண எதிரியா இருந்தா இந்நேரம் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிருப்பேன். ஆனா அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருக்கானே. அவன் மேல இப்போ ஏதாவது கைய வச்சோம் மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். மீனா குணமாற வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துதான் ஆகணும் போல இருக்கு. மீனா எப்போ குணமாகிறது? நீங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க போறீங்க? இது எல்லாத்துக்கும் ஒரு சீக்கிரமா ஒரு முடிவு எடுப்பா. எடுக்கிறோமா? அதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷ் எந்த ரூட்ல போவான்னு தெரியலையே. அதை பத்தியும் யோசிக்க வேண்டிய இருக்கு. இத்தனை நாள் கழிச்சு நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறது பாக்குறப்போ பெத்த மனசு வலிக்குதுப்பா. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடு. போதும். சாரிங்க. என்ன சாரி? வெளியில போலாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தா இப்படி நாஸ்தி பண்ணிட்டியே. ஐயோ, தெரியாம தானங்க பட்டுச்சு. அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? நீங்க வேற ஷர்ட் மாத்திட்டு போலாம்ல. என்னடி என்னைய சமாதானப்படுத்துற? மாமா. ஏய், என்ன என்ன அது? ஏன் பொண்டாட்டி அடிச்சா உனக்கே கோவம் வருது? கையெடு, எடு கைய. வேண்டாம் மாமா, விட்டுருங்க. கொண்டு போட்டுருவேன். என்ன மீனா, உன் புருஷன் இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாரு? மாமா ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க. ஏய், நான் யார் தெரியுமா? டாக்டர் சிவா, இந்த சிட்டிலேயே லீடிங் சைக்காட்ரிஸ்ட், தெரியுமா? ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணணும்? என்ன பத்தி நீங்களும் புரியாம பேசுறீங்க? ஏன் பொண்டாட்டி அடிச்சா இவனுக்கு ஏன் கோவம் வருது? அவன் ஏன் பொண்டாட்டி, நான் அவளை அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அடா 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 மாமா. ஜடா, ஏன் பொண்டாட்டி நடிச்சா உனக்கு என்ன கோவம் வருது? என்ன நீ என்ன அவளை வச்சிருக்கியா? விடுங்க, விடுங்க, வேண்டாம் மாமா, ப்ளீஸ் விடுங்க, விடுங்க அவரை. இது எங்க குடும்ப பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. ஐயோ பார்வதி, உண்மையை மூடி மறைச்சு இன்னும் யாரடி காப்பாத்த போற? அம்மா, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. ஆமாடி, இப்படியே என்ன அடக்கி அடக்கி உன் தலை மேல மண் அள்ளி போட்டுக்கோ. மீனா, தயவு செஞ்சு உங்க மாமா கூட்டிட்டு மேல போமா. அக்கா, நீ உண்மையிலேயே என்ன அக்காவா நினைக்கிறதா இருந்தா உன் மாமாவை கூட்டிட்டு மேல போ. டேய், இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளில போடா.
கூல் அங்கிள் கூல். இப்போ நான் வெளியில போயிட்டா அந்த பொண்ணு மீனா கிட்ட உங்க பொண்ணு பாரோட புருஷன் யாருன்னு சொல்லி ஏமாத்துவீங்க. சொல்லுங்க. அதெல்லாம் எங்க கஷ்டம், நாங்க பாத்துக்கிறோம். வெளில போடா ராஸ்கல். ஐயோ அங்கிள், இல்ல இல்ல இல்ல, நீங்க டென்ஷன்ல ஒரு மேட்டரே மறந்துட்டு பேசுறீங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது சும்மா போக நினைச்சீங்களா? நோ 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 நோ. அந்த பொண்ணு மீனா கிட்ட அவ புருஷன் சிவா செத்து போன விஷயத்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை ஏமாத்தி ஃப்ராடு வேலை பண்ற விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு தான் போவேன். சொல்றா, சொல்லு. நீ சொன்னா மீனா நம்புவாளா? நம்புவா, நம்ப வைப்ப, நம்புற மாதிரி சொல்லுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? எவிடன்ஸ் இருக்கு அங்கிள், எவிடன்ஸ், ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. பூஞ்சோல கிராமத்துல செத்து போனனே சிவாங்கிற சிவகுமார், அவனோட டெத் சர்டிபிகேட், சிவாவை கொலை பண்ண பிரதாப் மேல போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் காப்பி, கோர்ட்ல ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், லொட்டு லொஸ்குன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. இவ்வளவையும் காட்டினதுக்கு அப்புறமும் அந்த மீனா பொண்ணு நம்பாமலே இருக்க போறா? கண்டிப்பா நம்புவா. என்னையா இதெல்லாம்? ஐயோ, தம்பி, என்ன பாட்டி? ராத்திரி நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு நினைக்க தோணுதுப்பா. பாட்டின்னு ஆசையா வாய் நிறைய கூப்பிடுறியே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பார்வதி ரொம்ப நல்லவப்பா, அவளை கஷ்டப்படுத்தாத. கஷ்டப்படணும், அதுதான் அவளுக்கு அவ புருஷன் சிவாக்கும் நான் கொடுக்கிற தண்டனை. ஐயோ, வேண்டாப்பா, வேண்டாம். நீ யாரையாவது தண்டிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த தண்டனை எனக்கு கொடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதப்பா. உன் காலில் வேணாலும் விடுறேன்ப்பா. என்ன இது உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. காலங்காத்துல பேப்பர் கூட நிம்மதியா படிக்க முடியல. இத பாருங்க, இனிமே இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தம்பி, என்ன மாமா, இன்னும் அந்த நகையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பார்வதி அக்கா சொன்னதுல தப்பு ஒண்ணும் இல்லையே மாமா. அது அவங்க குடும்ப பிரச்சனை. நீங்க இதுக்கு எமோஷனல் ஆகுறீங்க. அதுவும் பார்வதி அக்கா ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது மாமா. அவரை ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஒரு பொண்ணை இத்தனை பேர் முன்னாடி கை நீட்டி அடிக்கிறது எந்த வகையில் நியாயம்? இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே முடிவு, நாம இந்த வீட்டை விட்டு போறது மாமா. அதான் நமக்கும் நிம்மதி, பாரு அக்காக்கும் நிம்மதி. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.
நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினில்